ஆஸ் அ ஒர்க்கரா இவனுக்கு லீவு வேணும்னா செவந்தி கிட்ட தான் கேட்கணும். நேரடியா சிஇஓ கிட்டலாம் வந்து லீவு கேட்க கூடாது. நீ என்ன பண்றனா சீக்கிரமா ரெடி ஆகி நம்ம ஆபீஸ்க்கு போ. அங்க போய் உன் தலைவலிய செவந்தி கிட்ட சொல்லு. அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா உனக்கு லீவ் அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உனக்கு கொடுத்திருக்கிற ஒர்க்க நீ பார்க்கணும். ஓகேயா? எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாத்தீங்களாமா அவகிட்ட போய் லீவ் கேட்க சொல்றாரு. டேய், அந்த செவந்திக்கு கூடிய சீக்கிரமே நிரந்தரமா ஒரு முடிவு கட்டிடலாம். அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை பல்ல கடிச்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ ஆபீஸ்க்கு போய் அவளை பாரு, வேற வழி இல்ல. எனக்கு தலை வலியா இருக்கு. கௌசல்யா வேற நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பாக்கு என்னடானா செவ்வந்தி லீவ் கொடுத்தா லீவ் எடுத்துக்கன்னு சொல்லிட்டாரு. அவ நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான்னு நினைக்கும் போது ஆத்திரமா வருது. அவளை நேர்ல பார்த்தா ஏதாவது பண்ணி தொலைச்சிருவோன்னு இருக்கு. இருந்தாலும் இப்ப கண்டிப்பா போய் நம்ம கௌசல்யா செல்லத்தை மீட் பண்ணியே ஆகணும். இப்ப என்ன பண்ணலாம்? மேனேஜர் நாராயணன், அவரை அனுப்பிச்சிட வேண்டியதா. நாராயணன் சார், சொல்லுங்க சார். எனக்கு பயங்கரமான தலைவலியா இருக்கு. நான் வீட்லயே அப்பா கிட்ட லீவ் கேட்டேன். அவர் செவந்தி கிட்ட கேட்டு லீவ் எடுத்துக்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் போயிட்டு செவந்தியை பாக்குற நிலைமையில இல்ல. நீங்க செவந்தி கிட்ட போய் கௌதம் சாருக்கு பயங்கரமா தலைவலிக்குதான், அதனால இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கேட்டாருன்னு அவங்க கிட்ட கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கிட்டு வரீங்களா? என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்காக நான் போய் லீவ் கேட்கணுமா? ஏன் கேட்டா என்ன சார்? ஏற்கனவே கிரெடிட் கார்டு பில்லுக்கு பணம் வாங்கிட்டு வர சொல்லி மேடம் கிட்ட அனுப்புனீங்க. ஆனா மேடம் உங்களை தானே வர சொன்னாங்க. அதே மாதிரி லீவும் நீங்களே போய் கேட்கலாம்ல. ஐயோ, அவ என்ன டென்ஷன் பண்ணுவா நாராயணன். அதனால நான் உங்களை போக சொல்றேன். ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் போய் கேளுங்களேன். சரிங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா? சார், செவந்தி மேடம் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு புது கான்ட்ராக்ட் விஷயமா டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு தான் இருக்கு. அதை முடிச்சுட்டு மேடமா தான் பார்க்க போவேன். அப்படியே உங்க லீவையும் கேட்டு வந்துடுறேன். என் அவசரம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நாராயணன். சரி, சீக்கிரமா முடிச்சுட்டு கிளம்புங்க. சரிங்க சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். செவந்தி என்ன நேர்ல வர சொன்னாலும் நான் அவங்கள வந்து பார்க்க முடியாத அளவுக்கு தலைவலியில இருக்கேன்னு எப்படியாவது அவ நம்புற மாதிரி சீனை கிரியேட் பண்ணி லீவுக்கு ஓகே வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்களா? ஓகே சார். கௌசல்யா தான் கால் பண்றா. கௌசல்யா செல்லம், சாரிமா. என்ன கௌதம், உனக்காக நான் எவ்வளவு லாங் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். என்னை இப்படி வெயிட் பண்ண வச்சுட்டு இப்ப சாரி சொன்னா மட்டும் போதுமா? ஏய் செல்லம், நானும் உன்னை உடனே வந்து பார்க்கணும்னு எவ்வளவு துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நாளைக்கு எங்க ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் salary செக் கொடுக்கணும். அதனால உன்னை பார்க்கணுங்கிற வேகத்துல 400 செக்ல சரசரன்னு சைன் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் 300 செக் தான். அதுல இதே வேகத்தோட சைன் பண்ணி முடிச்சிட்டு உடனே மின்னல் வேகத்துல புறப்பட்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி சரி. என்ன செல்லம், நீ சரி சரின்னு சொல்றதுல ஒரு பிரைட்னஸே இல்லையே. உன்னை நான் வெயிட் பண்ண வச்சிட்டேங்கிற ஃபீல் தான் உன் வாய்ஸ்ல தெரியுது. ஐயோ, நம்ம செல்லத்தை இப்படி தவிக்க விடுறோம்னு நினைக்கிறப்ப ஹார்ட் பீட்லாம் லபக் டக்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு தெரியுமா? எங்க திரும்ப ஒரு முறை சொல்லு. ஹார்ட் பீட் எப்படி அடிச்சுக்குது? லபக் டக்னு அடிச்சுக்குது. ஓகே டார்லிங், மீதி இருக்க செக்கையும் நீ சைன் பண்ணி முடிச்சிட்டு வர வரைக்கும் இந்த ஃபன் மோடு எனக்கு தாங்கும். சீக்கிரமா வந்துரு. சரிடா செல்லம், இதோ வந்துடுறேன். ஐயோ, அப்பா வேற வராரு.
தலைவலி வர மாதிரியே அப்படியே ஆக்டிங்க கண்ணி பண்ணுவோம். அப்பா ஐயோ. டேய் கௌதம், என்னடா அது? உனக்கு லீவு வேணும்னா நேரா போய் செவந்தி மேடம் கிட்ட கேளுன்னு நான் உன்கிட்ட தெளிவா சொன்னனே. அதுக்கப்புறம் சிபாரிசுக்கு என்ன மேனேஜரு? ஓ, இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? மேனேஜர் ஃபோன் பண்ணி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. ஐயோ, அந்த மேனேஜர் நாராயணனை அனுப்பி செவந்தி கிட்ட லீவ் கேட்க சொன்னா அதை கேட்காம அப்பா கிட்ட போய் அதை சொல்லி தொலைச்சிருக்கானே. செவ்வந்திய பார்த்து நேர்ல லீவ் கேட்கறதுக்கு உனக்கு என்னடா கௌரவ குறைச்சல்? அப்படிலாம் இல்லப்பா. எனக்கு ஓவர் தலைவலியா இருக்கு. என்னால பாருங்களேன் நிக்க கூட முடியல. இந்த நிலைமையில செவந்தி கிட்ட லீவ் கேட்டா அவங்க எதுக்கு தலைவலி, எதனால தலைவலி, கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுப்பா. இப்ப நான் இருக்கிற கண்டிஷன்ல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவோம்ப்பா. அப்பா, அதனாலதான் என் சார்பா லீவ் கேட்கறதுக்கு நாராயணன் அனுப்புனேன். கௌதம் ப்ளீஸ் கௌதம், வேண்டாம். அப்பா, இந்த நடிப்பு வேண்டாம், நான் நிறைய பார்த்துட்டேன். உனக்கு லீவு வேணும்னா நீ போய் செவந்தியை கேளு, அவங்க தருவாங்க இல்ல தராம போவாங்கன்னு உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நேர்ல போய் லீவ் கேட்காம மேனேஜர் நாராயணன்ட்ட சொல்லி லீவ் கேட்டிருக்க. இப்படி உன் சார்பா ஆள் அனுப்பி லீவ் கேட்டனா கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்பா, அப்பா வேற இப்படி சொல்லிட்டு போறாரு. அவைக்கு நான் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படிலாம் பண்றாரு. இப்ப என்ன பண்றது? குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் செவந்தி. உங்களை பார்க்க உங்க கேபின் தான் வந்துட்டு இருந்தேன். பார்த்தா நீங்களே நேர்ல வந்துட்டீங்க. கிச்சன்ல எல்லா வேலையும் சரியா நடந்துட்டு இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? கௌதம் விஷயமா தாங்க. காலையில எங்க வீட்டுல கௌதம் வந்து ஒரே தலைவலியா இருக்குதுப்பா, இன்னைக்கு எனக்கு லீவ் வேணும்னு கேட்டான். அதனால என்கிட்ட எதுவும் கேட்காத, என்கிட்ட எந்த பவரும் இல்ல, எதுவா இருந்தாலும் எம்டி செவந்தி கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அதுக்கு அவன் என்ன பண்ணிருக்கான்னா, நேர்ல உங்ககிட்ட வந்து கேட்கல, நாராயணன் மேனேஜர் அவர்கிட்ட அவன் சார்பா லீவு கேட்க சொல்லியிருக்கான். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நாராயணன் தான் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் கௌதம் கிட்ட கேட்டேன், ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற, நீயே செவந்தி பார்த்து லீவ் கேட்கலாம்ல, உனக்கு என்ன அவ்வளவு ஈகோ அப்படின்னு கேட்டேன். எதுவா இருந்தாலும் உனக்கு லீவ் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுங்கிறத செவந்தி தான் டிசைட் பண்ணணும். இதுல என்னோட தரப்புல எதுவும் இல்ல, நீ எதா இருந்தாலும் செவந்திட்டியே போய் பேசுன்னு சொல்லிட்டேன். நீங்க ஏன் சார் கௌதம் கிட்ட அப்படி சொன்னீங்க? ஒரு நாள் தானே லீவு கேட்டாரு, நீங்களே கொடுத்திருக்க வேண்டியதானே? என்னங்க சிவந்தி, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? கௌதம எப்படியாவது